தேவனைக்கத்தான் இருக்கிற நேரத்தை ஆசிரியத்துக்கு பலப்படுத்திக் கொண்டு நாம் இன்றும் என்றும் மாறாத தேவன் மறவாத தேவனை ஏற்று சர்வலோகத்துக்கும் மெச்சமாக இருக்கிற கருணைக்கரனா கிரேசுவே இவர் கருணையுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இந்த வேலையுடைய வார்த்தை கொண்டு பேச கற்றுக்கணும். இயேசு நாமத்தில் தாழ்மையோடு ஜெயிக்க நல்லத்தை தான். ஆமே ஹல்லேலூயா. கலாத்தியர் 3:13 படிக்கலாமே. கலாத்தியா 3:13 259 பக்கம் புதிய ஏற்பாட்டில். கலாத்தியா 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எவனும் என்று எழுதியிருக்கிறபடியே கிறிஸ்து நமக்காகவே பலியானார். ஆமே அல்லேலூயா. வானத்தையும் பூமி படைத்த தேவன் உங்களுக்கும் எனக்காக எதுக்காக பலியானார் என்ன நீங்கள் பார்த்துக்கோங்க. சர்வலோகத்துக்கும் மெச்சமாக இருக்கிற தேவன் நாமல் ஐஸ்வர்யன் ஆகிறதுக்காக நம்ம பாவங்களை நாம சுமந்து தைக்காதபடி தேவன் சுமந்து தைக்கிறதுக்காக இந்த பூலோகத்துக்கு வந்து அவர் என்ன பண்ணாரு, மனுஷனுக்கு பதிலாக அவரே எல்லாம் மனக்கோலம் எடுத்து வந்து செய்தார் சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. எதுக்காக அப்படிங்கிறதே அதே பக்கத்தில் இருக்கிற 14 படிக்கலாமே. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறச்சாதிலுக்கு வரும்படியாக ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம விசுவாசத்தினாலே அப்படியே ஆகட்டும். ஆபிரகாரம் யாருங்க சொல்லுவாங்களா? ஆபிரகாரத்தை பத்தி யாராவது சொல்லுவாங்களா? யாராவது தெரிஞ்ச என்ன சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க. எதனை பத்தி ஆபிரகாரத்துக்கு எல்லா ஆசீர்வாதம் எப்படி வந்தது சொல்லுங்க. யாரு அப்படி? ஆபிரகாரம் அவன் பரம்பரை கிறிஸ்து கிடையாது. ஆபிரகாரம் யாருங்க? புறச்சனத்திலிருந்து தேவனை கத்தர் அழைத்து கொண்டானதுன்னு அதை சொல்லுகிறேன். அதில் அழைத்து கொண்டாத பிறகு அவன் என்னன்னா அவன் நம்பிக்கை, அவன் பக்தி, அவன் வைராக்கியம், அவன் கரெக்டா இருந்தனால தேவன் அவனை கொண்டு செய்தாரு. இதுவரைக்கும் பேச தேவனை வச்சிருக்காரு. அந்த சன்னதியில தான் தேவனை கத்தர் செய்ய பூலோகத்துக்கும் வருகிறார். புரியுதுங்களா? அப்ப பாருங்க, இங்க இருக்கிற எல்லாருமே புறச்சனங்கள் தான். ஆபிரகாரம் மட்டும் இல்லை, எல்லா ஜனங்களுமே ஒரே ஆதி மனசனை உண்டாக்கினார்களா? அந்த மனசுல இருந்து எல்லாம் செதறி சின்ன எல்லாம் ஓடி எல்லாம் அவங்க பாவம் செஞ்சு விழுந்து போயிட்டாங்க. எல்லாம் போய் விக்கிரக ஆராதனைக்குள்ள போயிட்டாங்க. அந்த சமயத்துல தான் பக்திகளோட யாராரு தெரிஞ்சுக்கணும். அப்பப்போ ஒரு காரியத்தை கற்று செய்து கொண்டே வந்தார். இல்லையா? அந்த காரியங்களெல்லாம் செஞ்சு வந்து அவங்களெல்லாம் அவ்வளோ நீதிமான கண்டுபிடிக்க முடியவில்லை. அதுக்கு பின்னாடி வந்த ஆபிரகாரத்தை விக்கிரக ஆராதனைக்குள்ள இருந்தவனை பிடிச்சு கொண்டாந்து என்ன யூரானன் ஊருக்குள்ள இருந்து அந்த வரும் யூரானன் தான் வரும் இல்லையா? அங்கிருந்து பிடிச்சு கொண்டாந்து ஆபிரகாரத்தை கொண்டாந்து அழைச்சி வந்து ஆபிரகாரத்துடைய பக்தி பார்த்தாப்புல, வைராக்கிய பார்த்தாப்புல. ஏன்னா அவன் என்ன செஞ்சாப்புல, அவன் அப்பா வைத்திருந்த அத்தனையுமே உடைச்சு என்ன பண்ண, அத்தனை விக்கிரத்தை என்ன பண்ண உடைச்சு போட்டு என்ன சொன்னாலும் தெரியுமா? அப்பா வந்து கேட்டோன்னு என்ன சொன்னாலும் தெரியுமா? இந்த சின்னசாமியோட இந்த பெருசாமி என்ன பண்ண தட்டி எடுத்து தட்டி நொறுக்கி எடுத்துப்பா அப்படின்னு சொல்லி போட்டாப்புல. சொன்னே எப்பங்கார அப்பதான் சொல்றாப்புல, இது இருக்கிறதுக்கு ஒண்ணு கூட உயிர் இல்லையாப்பா, இது அடிக்கிறதுக்கு வழியே இல்லை. அப்ப தடி வச்சு நிற்குவாங்க அந்த பெரியசாமி. அப்பதான் சொல்றாப்புல, அடி வச்சு நிக்கிறாப்புல. அதேன்றா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆமாப்பா இந்த சாமி தான் இதெல்லாம் அடிச்சாங்க. அப்புறம் அவன் எப்ப சொல்றாப்புல, இது ஒண்ணுமே அடிக்காதப்பா, நம்ம வகுத்து குழம்புக்காக செய்யணும், இது எதுவுமே செய்யாது. இது உயிர் கொடுக்கறது உயிர் எடுக்கிறது எல்லாம் மனசனோட கையில் தான் இருக்குது. வானத்தையும் பூமி படத்து ஒரு கடவுள் இருக்காரு, அவர் தான் எல்லாம் செய்வான்னு சொன்னேன். அப்பா கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆபிரகாரம் கேட்க. அப்ப ஆபிரகாரத்துக்கு இதுக்கெல்லாம் உயிரோன்னு சொல்லி சொன்னே. அப்ப அதை எல்லாம் விட்டு தள்ளி இருந்தனால ஆபிரகாரத்தை கத்தர் பார்த்தாரு. இப்படிப்பட்ட வந்து எனக்கு வேணும்னு சொல்லி தேவனை கத்தர் செஞ்சாரு. அவனை தேடி அழைத்து என்ன சொல்லி கூப்பிட்டாரு தெரியுமா? கூப்பிடும்போது உன்னை இனத்தாரியும் உன் ஊரை விட்டு உன் தேசத்தை விட்டு என்னை வந்து பின்தொடங்கி வருவாயான்னு கேட்டார். அப்படி சொன்னோடனே வந்துட்டான். வந்து கூப்பிட்டோன்னே எல்லாமே பாருங்க அவனுக்கு இருந்தது. அவன் ஒன்றும் சின்ன பிச்சைக்காரன் கிடையாது.
எப்போ இருக்கும் போது அத்தனையும் அந்த ஊருக்குள்ளே என்னென்ன செய்வ செஞ்சு எல்லாரும் கூட அதை கொடுத்து காசு மதித்து வாங்கி நல்ல காசு வளத்தோட இருக்கிறாங்க. அழைக்கிறது அப்படி அழைக்கிறார் ஆண்டவர். கூட்டிகிட்டு வந்து எல்லாம் விட்டு போட்டு வந்தோடனே வந்து வரதான் பெருமையாக ஆகிறான், வந்து வரதான் பிச்சைக்காரன் ஆகிறான். ஆண்டவர் அழைச்சி வந்தான். அப்புறம் பிச்சைக்காரன் ஆன பிறகு தான் ஆண்டவர் என்ன அழைச்ச தெய்வம் உருவாரா பிச்சைக்காரன் அவனுக்கு அவனை எப்படி வைக்கணும் என்ன செய்யணும் அத்தனை செய்து ஆண்டவர் பாருங்க இந்த புதிய ஏற்பாட்டில் வர இந்த கலாச்சார பராத்மனையை அவன் ஐசூரியனாக்குறாரு. ஐசூரியனாக்கி அப்பவே அவனை என்ன பண்ணணும் பண்றாரு. அப்ப அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுங்க ஆபிரகாரம் வராதுக்கு முன்னையே பரலோகத்துல திட்டம் போட்டு என்ன செய்யணும் என்ன பண்ணணும்னு சொல்லி எல்லாமே செய்து முடித்ததுனாலதான் ஆபிரகாரத்தை அந்த விசுவாசத்துல அவர் செய்தார். ஆபிரகாரம் எதுங்க கண்மூடித்தானமா எதுவுமே ஆண்டவர் சொல்லிட்டு அப்படியே செய்வான். நீங்கள் நானும் செய்யுமா? கண்மூடித்தானமா உன் பிள்ளை பறி கொண்டு படி அப்படியே போறான். ஏக சுதன் ஒரே பையன் 25 வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்குது. வாக்கு தத்தம் கொடுத்து 100 வருஷத்துல அந்த குழந்தை கிடைச்சிருக்குது. அந்த குழந்தை கிடைச்சோன்னே பையனுக்கு இருந்தா ஒரு 13 வருஷம் ஒரு 14 வருஷம் இருக்கு. அந்த பையனை கூட்டிட்டு போற. கூட்டிட்டு போகும்போது பையன் கூட கேட்கிற எல்லாமே இருக்கு, நெருப்பு இருக்குது, விறகு இருக்குது, எல்லாம் இருக்குதப்பா, ஆட்டுக்குட்டியே அது கத்தர் பார்த்துக்கு வருவா. சரிங்களா? ஆபிரகாரம் எந்த காரியத்தில் தான் தேவனுக்காக போன கண்மூடித்தனமா தம்புவான். கண்மூடித்தனமா கத்தர் பார்த்துப்பார். அவனாத அவனுடைய விசுவாசத்தை கத்தர் பார்த்தாரு. அதனால அவன் எல்லாமே ஜெயிச்சான். அதனால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் அதனாலதான் எல்லாமே முன்னேறினான். இல்லையா? நீங்கள் அப்படி நாமளும் நீங்களாங்களும் அது மாதிரி இருக்க மாட்டோம். ஒரு பையனை நம்ம அரசு ஒரு அடி போட்டு எத்தனை சண்டை கட்டுற போறோம். நம்ம பையன் செஞ்ச தப்புனா நம்ம ஏற்றுக்கவே மாட்டோம். நம்ம பையன் முன்னையே தான் தப்பு செஞ்சு அவன் நடிச்சிருப்பேன். சும்மா ஒருத்தர் நடிச்சிருவானா? அதெல்லாம் நம்ம மறந்துடுவோம். நான் எப்பவுமே அப்படி இல்லை. எனக்கு சின்ன வரை எல்லாமே இருக்கிறாரு. நான் போனோடனே எங்கள் பையனுக்கு ஒரு அடி கூட்டி கூட்டிகிட்டு வர வழி எவனோட நினைக்கணும். அவன் செஞ்சது எப்படி தெரியாது. பையனுக்கு சர்ச் பண்ணி நம்ம என்னோட சண்டைக்கு நிற்கி முதல்ல நம்ம பையனை கரெக்ட் பண்ணிக்கலாம். அவன் எம்ப பண்ணிட்டு வர அடித்தானோ உதைக்கலையோ கூட்டிகிட்டு வந்துக்கலாம். அல்ல இல்லையா? அதுவுமே நம்ம பையனை நம்ம திருத்தோணும் பண்ணேன். அதை விட்டு போட்டு நம்ம பையனை பூசி வச்சுட்டு சண்டைக்கு போயிட்டு இருந்தோம்னா சண்டையே தீரவே தேராது. நான் இல்லாத நேரத்தில் நம்ம ஒரு வீட்டில் ஒரு சண்டை நடந்தது. நம்ம சாக வரைக்கும் இங்கே 2 பேரும் பழியே தீங்கல. நல்ல நேரம் அந்த அம்மாவை தூக்கிட்டே நான் அந்த வீதியிலேயே நாங்கள் போக முடியாது. அவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அவங்க பிள்ளைக்குமே எங்கள் பெரிய ஆளுக்கு சண்டை போட்டாங்க. அந்த பிள்ளை அப்போ மூத்ததாக இருந்தாலும் எங்கள் வயிறு பிடிச்சி அடிச்சு போட்டாங்க. அவன் கத்திட்டு வரும்போது இந்த அம்மா போய் சண்டை போட்டுது. அவனுடைய குழந்தை அவனுடைய பிள்ளையோடைய தப்பை ஏற்றுக்கவே இல்லை. எவ்வளோ பெரிய பிரச்சனையா கோர்ட்டு வரைக்கும் போய் இருந்தது. சரிங்களா? அப்ப அதில் நம்ம பார்த்துக்கணும். நம்ம குழந்தைகளை நாம கரெக்ட் பண்ணணும். அப்ப பாருங்க ஆபிரகாரம் அப்படித்தான் செஞ்சு. ஆபிரகாரம் எந்த காரணத்தை கொண்டு யாரையும் குறை சொல்றக்கா, யாரோட சண்டைக்கு போறக்கா, யாரையும் எந்த செய்ய மாட்டோம். கத்தர் என்று சொல்கிறார், அதுதான் மனம். தேவனை கத்தர் என்று சொல்றாரு, அதுதான் மனம். அவர் என்ன சொல்றாரோ அப்படியே செய்ய வேண்டியதான். உன் பிள்ளையை பலி கொடுப்பியா? கொடுப்பேன் ஆண்டவரே. நீ வருகை அந்த நேரத்துக்கு வருகை ஆண்டவரே. இங்க போகணும்னா போகணும் ஆண்டவரே. நீ இங்க தங்குவியா? தங்கணும் ஆண்டவரே. அவன் எதையுமே நினைக்கிறது. பிள்ளைகளை கூட 3 நாள் பயணம் போறேன் அந்த பருவதமான மலைக்கு. ஒரு நாள் இல்லை 3 நாள் வெள்ளக்காரன் கூட வர்றாங்க. கூட ஒரு இடத்துல வந்து அவங்க உட்கார வச்சுட்டு அங்கே போயிட்டு வரைக்கும் இங்கேயே இருந்தேன். நாங்கள் போயிட்டு திரும்பி வருவோம். அதான் ஆண்டவருடைய விசுவாசம் யாருக்கு ஆபிரகாரம். இப்போ விசுவாசத்தில் வல்லவனானா தெரியுங்களா? அப்ப அந்த விசுவாசம் இருக்கிறவன் இன்னைக்கு ஜெயிக்கிறான். இன்னைக்கு கிறிஸ்துக்கார அந்த விசுவாசம் இருந்தா ஜெயிச்சுட்டா இருப்ப, தோக்கவே மாட்டான். ஒரு பிரச்சனையில் வரும்போது என் ஆண்டவர் பார்த்துப்பார் அப்படின்னு விட்டு பாருங்க, நீங்க ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. ஆண்டவர் பார்க்கறான்னு சொல்லிட்டோம்னா நம்ம பிரச்சனை எப்ப தேர்ந்து நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க வந்து கோர்ட்டு, வக்கீல், போலீஸு இவ்வளோ ஊருக்குள்ள தலை நின்று தலை குடிஞ்சு நிற்க வேண்டிய நிலைமையெல்லாம் வரும். இல்லையா? பக்கத்தில் ஒரு பாலசுப்ரமணியம் ஒரு பையன் வர இருந்தார். டச் வேலை செஞ்சு கண்டுபிடிக்க போகும்போது தம்மா என்ன பண்ண, இந்த அம்மா தான் நீ முதல் தண்ணி பிடிக்கணும் வந்து படத்தை டக்கு வச்சு போட்டு பிடிச்சிட்டான். நான் அப்புறம் இந்த அம்மா சரி பிடிச்சி போயிட்டு வரேன்ட்டு 2வது கூட பிடிக்க அடுத்த உடம்பு பிடிச்சிட்டு முடிவான்னு சொல்லிட்டு அதுக்கு பேசணுன்ட்டு இந்த அம்மா அதுக்கு வந்து ஆரம்பிச்சு. அவன் அதே இதே வாக்கு கிறிஸ்துக்காரனால அப்படி இப்படி பேசி விட்டு வந்துட்டான். அன்னைக்கு அவன் பாட்டில் இந்த அம்மா அழுதுட்டு சரி எனக்கு தண்ணி கிடைக்கிற கற்று பார்த்துக்கிறேன் அதுக்கு வந்துட்டாங்க. அவன் பொழுதுக்குள்ளே போய் வேலை வீட்டு மேலே எடுத்து வேலை செஞ்சு உள்ளே எடுத்து முதலடி ஓய்வு அடிச்சது காப்பி அடிச்சிட்டான்.
அந்த உளி எங்கே போய் செதறி வந்து இந்த நேரம் இந்த கொத்துட்டு வந்துச்சு. எங்கே வந்து காலில் எங்கே ஏறியதுங்க? அடித்த காலை வச்சு அடிச்சிருக்கிற இங்கே அடித்த வச்சு நீங்கள் கொத்துட்டு வந்துச்சு. அப்படியே அவனை இறக்கி கொண்டு போய் ஆற்று போய் அதை பிடிங்கி எடுத்துட்டு வந்து அவன் அப்புறம் இந்த அம்மா கிட்ட வந்து அவனே மன்னிப்பு கேட்டான். பார்த்தீங்களா? அந்த அந்த ஏன் அப்போ ஆண்டவர் ஏன் அதை செய்தார்? அதை மட்டும் சொல்லுங்க. யுத்தம் அவருக்குன்னு ஒப்பு கொடுக்கணும். நீங்க போய் பேசுனீங்கன்னா யுத்தம் செய்யவே முடியாது. ஆண்டவர் பேச சொல்ற இடத்துல பேச சொல்ற இடத்துல என்ன பேசணுமோ அதைத்தான் பேசணும். புரிஞ்சுக்கீங்களா? ஆபிரகாம் அந்த காரியத்தை செஞ்சார். எந்த காரியம் செஞ்சாலும் தேவனிடத்துல கேட்டு புறப்படும் போது தேவன் என்ன சொல்றாரோ பேசுவது. அந்த பேச்சை கேட்டு தான் போகணும். புரியுதுங்களா? அப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்படி ஆபிரகாம் சன்னதியா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வாக்கு கொடுக்குறோம் அதெல்லாம் நிறைவேறும் சொல்லி அந்த வார்த்தையை நீங்க அப்படியே வச்சுக்கோ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, மார்க்கு 5 எடுக்கலாமே. அதே உங்களுக்கு விசுவாசத்துக்காக உங்களுக்கு அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அடுத்தது மார்க் வாங்க. மார்க் 5:23 படிங்க. மார்க்கு 5:23 படிங்க. என் குமார்த்தி மரண அவஸ்தி படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும் வரைக்கு நீ வந்து அவள் மேல் வந்து கைகளை வெங்கி அப்பல் பிடிப்பான்னு அவன் சொல்லி என்ன பண்றாங்க? வானத்தையும் பூமி படுத்த இடத்துல என்ன பண்ண மிகவும் வேண்டிக் கொண்ட. அதே மாதிரிதான் அவர்கள் செய்தார். அவர்கள் சொன்னார், எதையா இருந்தாலும் சரி பிள்ளைய நான் பலி குடிக்க போனாலும் பலியே செஞ்சாலும் பிள்ளை என்று சொல்லுவான். அதான் நம்பிக்கை. அந்த விசுவாசத்தோட இவ்வளவு அதைத்தான் கேட்கிறேன். என் பிள்ளை மரணப்படுக்கையில கிடக்கிறா, மரணப்படுக்கையில அவஸ்தி பற்றி கொண்டிருக்கிறா. நீங்க வந்து சொல்லு, நீங்க வந்து ஒரு கைகளை வைத்தோ இல்ல ஒரு வார்த்தை சொன்னாலோ என் பிள்ளை பிழைத்துக்கொண்டு சொல்லி மிக பரித்தத்தோட வேண்டிக் கொள்ளுகிறான். அப்ப வேண்டிக் கொண்டது என்ன நடக்குது? கர்த்தருக்கு மகிமை கொண்டாடு. சரி, வேண்டிக் கொண்டா அதுல வந்து 24 படிங்கிறதுல சென்று அவரை நெருக்கினார்கள். எத்தனாவது வருஷம்? 12 வருடம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியனாலே அவருக்கு உண்டானதெல்லாம் வித்து செலவழிச்சு பண்ணுவான். ஒரு நாள் குணமாகவில்லை. ஏன் அந்த வார்த்தை சொன்னாரு? அப்ப குணமாகவில்லை சொன்னி அவன் அந்த வார்த்தை சொன்னதால கர்த்தருடைய வசத்தை அவன் வந்து என்ன பண்றா? தொடுகிறா. தொட்ட நின்று வல்லமை பெறப்படுது. அப்ப அவருக்கு வந்து யார் என்னை தொட்டன்னு கேட்ட ஜனங்கள் எல்லாம் இன்னொன்று இத்தனை நெருக்கலான கூட்டத்துல யாரு தொட்டன்னு கேட்கிறேன்னு சொல்லி சீசனுக்கு சொல்ல. அப்ப ஆண்டவர் எனக்காக என்ன சேர்க்கிறாரு? இல்ல என் வெள்ளம் பரப்புன்னு அவர் சொல்ல. அவன் என்னோட பயந்து நடுங்கி முன்னாடி வந்து அவளுடைய துக்கங்களை நடந்த சம்பவத்தை சொல்ல. உன் விசுவாசனுக்கு விசுவாசம் ரட்சித்தது. பாத்தீங்களா? அவனுடைய ஆபிரகாம் இந்த விசுவாசத்தோட சென்றதுனால அங்க போனோன்னு என்ன இருக்குது? போனோன்னு அவன் என்ன வலிக்கு எல்லாமே பண்ணிட்டான். கையை காலை கட்டிட்ட, பையன் ஓடக்கலாம் கட்டியாச்சு, கையை கட்டியாச்சு. அவனை ஓட முடியாது. எல்லாம் மோசமான நிலைமையில கொண்டாச்சு. தூக்கியும் வழிபடுத்தினாலே படுக்க வச்சாச்சு. பழிக்க வச்சு போட்டு என்ன பண்ற? கத்தையும் எடுத்தாச்சு. அப்ப பார்த்தாராண்டது இவன் சொன்ன அப்படியே செய்யறான். எத்தனை நாள் கொடுத்து ஒரு குழந்தை கொடுத்து இவன் பலி செலுத்திடுவான் இருக்கிறான். அபிரகாமே என்ன பண்ற? தொடாதே. எப்படி எவ்வளவு பெரிய விசுவாசம் பார்த்தீங்களா? அதே மாதிரி இவளுக்குள்ள என்ன விசுவாசம் உண்டு? கடைசியில வசத்திலாம் தொட்டலாமா? இத்தனை கூட்டத்தில் நெருங்கி கொண்டு போறாங்க. இந்த நெருக்கத்தின் மத்தியில நாம் என்ன பண்றோம்? ஆண்டவரை பார்த்து முன்னாடி பேச முடியாதான் இருக்குது. நம்மளை திரும்பி பார்க்கும்படி எதாவது செய்யலாமா? வாஞ்சியோட தாகத்தோட விசுவாசத்தோட போனோடனே என்ன பண்ணா? இத்தனை ஆஸ்தியெல்லாம் வித்தாசம் விட்டு சொத்து சுகம் காடு ஓட்ட அத்தனை வித்து முடிச்சுட்டோம். இன்னும் எதுவுமே இல்லை. பொழைக்கிறக்கே வழி இல்லை. சாகரத்தாவது எந்த வழியும் இல்லை. அந்த சூழ்நிலையில அவங்க போய் என்ன பண்றாங்க? இப்ப வயராய்க்குள்ள போறான். எப்படியோ ஒரு வழி அந்த சொல்லிடுவாங்க. போய் பார்க்கும் அந்த கூட்டத்தில் ஒன்றும் முடியல. இப்போ வஸ்திரம் தொங்கிட்டே போகுது. வஸ்திரம் பிடிச்சிருந்தா திரும்ப சொல்லும்போது தொட்டா அதுக்குள்ளே போட்டு வந்த வஸ்திரம் சேர்ந்து நழுவிடுச்சு. என்ன பண்ணிடுது? வஸ்திரம் நழுவிடுது. நழுவுற நேரத்தில் நீங்க என்ன பண்ணுங்க? தொட்டதான் போடு.
ஆண்டவருடைய வல்லமை என்ன பண்ணுது, வாஞ்ச தாக அந்த விசுவாசத்தில் போனதுனால அப்படியே என்ன பண்ணுது, கரண்ட் பாஞ்சது மேலே பாயுது. அந்த நேரத்தில் அவன் உதவி நின்றதை அவன் அறிந்து அவன் உடம்புல என்ன நடந்ததை கண்டு இல்லையா. இன்னைக்கு நீங்க ஒரு கணக்கு வச்சுக்கோங்க, உங்களுக்குள்ள இருந்த விசுவாசம் வந்தா உங்களுக்குள்ள உடம்புல காங்கிற எவ்வளவு பெரிய பிரச்சனை அது. இந்த விசுவாசத்தை நீங்க படிச்சு கடைப்பிடிச்சீங்கன்னா இல்லையா, பாருங்க அவனுக்கு ஒரு விசுவாசம் போனா அப்படியே தான் சுகமாகறான். சுகமானவன் என்ன பண்றான், ரெண்டாவது சரி அப்படின்னு சொல்லி போட்டு அவளுடைய காரியங்களை முடிச்சு போட்டு வரும்போது ரெண்டாவது இப்ப எத்தனை படிச்சிட்டீங்கல்ல, சரி அது 35 படிங்க. ரெண்டாவது ஜபால தலைவனோட வீட்டில இருந்து உம்முடைய குமாரத்தை மறிக்கப்பானா போதகர் என்ன வேண்டாங்க வருத்தப்படுத்தாத. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த ஜபால தலைவனுடைய இடத்துல என்ன சொல்றாங்க ஆண்டவர் 2:26 36 பயப்படாத நீ விசுவாசம் உள்ளவன பாரு. அந்த இடத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு விசுவாசம், உன்னுடைய விசுவாசம் உன்னை காப்பாத்து, வேற எதையும் காப்பாத்தா. நீ நம்பலைன்னா உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது தீண்டே தீரும். அதே கர்த்தருடைய வார்த்தை. அதை நம்பி ஆண்டவரோட நம்பி போனதால 3 நாள் பயணத்துல ஆண்டவர் சொன்னதை நைட்டு பகல் நடக்கிறா. 3 நாள் கழிச்சு போய் நிக்கிறா. நின்று அந்த குழந்தைய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் அப்படியே செய்தலான்னு போறேன். தேவன் கொடுத்த குழந்தை நாம் இப்படி செய்யலாம், அவர் எப்படி வேலை வேலையை கொண்டு போட்டு என்ன பண்றது. அதுக்கு ஆண்டவர் சொல்ல பார்த்து ஆண்டவரோட பேச்சு கேட்டு அப்படியே செஞ்சுட்டா அது கர்த்தரும் நம்மளை மெச்சுக்குவார்களோ. அப்படியே கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ண கேட்டான்னு இருக்குங்களோ. ஆனா செருக்கு போறா பாரு, அது என்னங்க பக்கம் இல்ல, அது மனைவின்னு சொல்லல. மனைவின்னு சொன்ன என்ன பண்ண ஆம்பளையும் பார் ரச்சனத்தையும் பார் இருக்குவா என்றாப்புல. நீங்கெல்லாம் ஆம்பளையா 100 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தா உன் தெய்வம் சொல்லிச்சோடைய என் குழந்தை படி பழி செலுத்த சொல்லிச்சா நீ கூட்டிட்டு போவியா, உன்னை காய்ச்ச என்ன காய்ச்சுன்னு என்ன பண்ண. அவன் தடி எடுத்து திருப்பி பண்ணி எடுப்பாங்க, அவன் கரடி எடுத்து வேணும் பண்ணுவா கடிக்கோள் எடுப்பான். பிரச்சனை நடக்குமா நடக்காதா, நடிக்கிறப்ப பார்க்கறத பார்த்தா அப்படியே முடியாது இல்லையா. அதான் நடந்திருக்கு. அதனால மனிதனை சொல்லவே இல்லை. அவன் பாட்டில் பார்த்து சாராத இங்கதான் போனாலும் அவதான் கேட்டான், அதுவும் கேட்கல. அவன் தூங்கிட்டு இருக்கும்போது கூட்டிட்டு போயிட்டான். சரி எங்க போயிட்டு வருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவளு விட்டு விட்டான். இதான் நடக்கு, அப்படிதான் நடந்திருக்கு நான் நினைக்கிறேன் இல்லையா. பாருங்க ரெண்டாவது 27 படிங்க, அந்த 37 படிங்க. ஜபத்தோட வீட்டிலே வந்து அங்க இருக்கிற சன்னதியெல்லாம் அழுது புலம்புறதை கண்டு நீங்க உள்ள பெரிய சரி சொல்றாப்புல, நீங்க என்ன சன்னதியை அழுக புலம்புறது என்ன, இவன் நித்திரையா இருக்கிறாளே, பிள்ளை மடிக்கவில்லை நித்திரையா இருக்கிறாளே, எழுந்துட்டு நகர்ச்சி எந்திரிச்சு வெளியே வர்றாங்க, நீங்களும் வெளியே போன்னு சொன்னே. அப்ப என்ன பண்றாரு ஆண்டவரே, உள்ளுக்கு போய் அவளை கழுத்தா பெண்ணே எழுந்தோன்னு சொல்லி எழுப்புறார். புரியுதுங்களா, மரித்தவர் எழுப்புற தெய்வம் பெரியவர். அந்த நம்பிக்கையோட பாருங்க மரித்தகிறது எழுப்புறாரு. அதுக்கு முன்ன ஆபிரகாரத்துடைய சன்னதி என்ன செஞ்சாரு, அங்க பலிவிடத்தினவனை வைத்ததை கட்ட அவுத்தோடு அவர் சொல்லி என்ன பண்ணார் ஆண்டவர் பேச. புரியுதுங்களா இல்லையா. இப்ப ஆண்டவர் எந்த கடையில எந்த செய்தா எந்த மனசுல எப்படி காப்பாத்தாலும் எப்படி வாழ வைக்கணும் தேவாதி தேவனுக்கு தெரியும். நீங்க விசுவாசத்தை மட்டும் விடாத பிடிச்சிட்டீங்க போதும். உங்க விசுவாசத்தை என்ன சாதிக்க முடியும். விசுவாசம் இல்லைன்னா நீங்க எந்த காரியம் சாதிக்க முடியாது இல்லையா. விசுவாசத்தினால உங்களை எல்லாருக்கும் ஜெயிக்கும். விசுவாசம் இல்லைன்னா எதையும் ஜெயிக்க முடியாது. விசுவாசம் இருந்த நேரம் தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, 91 படிங்க. விசுவாசத்தை என்ன நடக்குன்னு பார்க்கலாம். சங்கீதம் 91:9 எடுக்கலையே என்னமே, எனக்கு அடைக்கலமான உன்னதமான கர்த்தர் உனக்கு தாவரமாடி கொண்டதுனாலதான் நடந்தது. இந்த ஜபத்தாரோட இடத்துலையும் அதே நடந்தது.
அவன் உன்னதமானவருடைய தேவனுடைய கர்த்தருடைய தாவரமை கொண்ட நிலம் உள்ள என்ன பண்ணுச்சுங்க, மறித்து கொண்டதே எழுப்ப முடிச்சது. இந்த 12 வருஷத்துடைய ஸ்திரீமே உன்னதமான கர்த்தரை தாவரமாய்க்க நடந்து வரதுனால அவருடைய ஆசையை கர்த்தர் நிறைவேற்றினார். முதல்ல தாவரமாய்க்கும் நம்ம விசுவாசத்தை என்ன பண்ணணும், நம்ம உன்னதமான கர்த்தரை நமக்கு தாவரமாக்கி வைத்துக் கொள்ளணும். போகும்போதே ஒரு தேவாலயத்துக்கு நீங்க வர்றீங்கன்னா காலையில் இருந்துச்சு, இன்னைக்கு ஆண்டவர் பேசுற வார்த்தையில எனக்கு புரியுது, ஆசீர்வாத முறை எனக்கு புரியுது, என் குடும்பத்துக்கு புரியுது, இந்த வாரம் எனக்கு தேவையான அத்தனை கர்த்தர் சந்திப்பாரு, அது நடக்கு அப்படின்னு நம்பிக்கை வந்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு நடக்கும். அதுவும் அல்லேலூயா. சங்கீதம் 32 11 படிங்க. சங்கீதம் 32 11 படிங்க. மனோர படிங்க, சீக்கிரம் டைம் போயிடுது. நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்க ஆனந்தம் எல்லாரும் என்ன பண்ணா நீங்க என்ன பண்ணா செம்மையான இருந்தம் இருந்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்காது நடந்தது ஆனந்த முழக்கத்தோட நீங்க போலாம். அதுல என்னன்னா அதுக்கு வேண்டிய ஒரு சந்தேகமே வேண்டியது இல்லையா? அவன் பாருங்க, புள்ள மறுத்து போச்சு, நீயே போதகரை வருத்தப்படுத்தாதே சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, என்னோட முட்டாட்டு. அவன் என்ன நினைச்சிருப்ப, ஆண்டவர் கூற வராரு, இதை என்ன செஞ்சிருப்பார், செஞ்சு முடிப்பார். அவன் அந்த நம்பிக்கையோட போன, அந்த நம்பிக்கை வீணாச்சா? அப்ப அவன் குழந்தை எழுப்பி கொடுத்தானே அவன் ஆனந்த முழக்கம் விட்டுருப்பானா, இல்லை சும்மா நினைச்சு பாருங்க அல்லையா? ஆனந்த முழக்கம் விட்டுருப்பானுங்களா? அதே மாதிரிதான் உங்களுக்கு ஆனந்த முழக்கம் விடணும்னா நீங்க விசுவாசத்தோடு போனீங்கன்னா, தேவனுடைய நீதியை நீங்க உண்மையை நம்பி போனுங்க, அப்படியே உங்களுக்கு ஆகப்படும். அல்லேலூயா. மீண்டும் வாங்க சங்கீதம் 91 மீண்டும் வாங்க. 91 10 படிங்க. சீக்கிரம் வாங்க, படமன சீக்கிரம். ஆகையால் பொல்லாப்புனுக்கு நேரிடாது, வாதையும் கூடாதே அணுக. பாத்தீங்களா, நீங்க உண்மையா நம்பிட்டீங்கன்னா வாதை கூடாது அணுகாது. அவன் வாதை வந்தது, அணுகாத துரத்தி அந்த குழந்தைய எழுப்பி கொடுத்தார். இவருடைய சரீரத்தில் வாதம் வந்தது, அந்த வாதையை துரத்தி அவனுடைய சரீரம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது இல்லையா? அப்ப வாதை எப்ப போகுதுன்னா நீங்க நம்புனா தேவன் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரம் வந்து அதை செய்து முடிப்பார் இல்லையா? அதுலயே 91 5 படிங்க. கர்த்தாவே எவ்வளோ மருத்துவர் உள்ளது உங்களுடைய யோசனைகள். பார்த்தீங்களா, அவருடைய யோசனைகள் மகாளமானது. நீங்க அவருடைய அவருடைய யோசனையை நீங்க கணக்கற்ற முடியாது. நீங்க எப்படி வேணா உங்களுடைய சரிகள் கட்டிருக்கலாம், எப்படி வேணா வாழ்க்கையில் கஷ்டமா இருக்கலாம், எப்படி வேணா பிரச்சனை இருக்கலாம். அந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் நல்ல தீர்வு வச்சிருந்து நீர் என்ன பண்ணணும், உன்னதமானவருடைய கர்த்தரே உனக்கு தாவரமாக்கி கொண்டா போதும். இது செஞ்சீங்கன்னா தேவன் எவ்வளவு பெரிய மரணக்கட்டு இருந்தாலும் நீங்க பிழைச்சிக்குவீங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உங்க சரீரத்தை கட்டு கிடந்தாலும் அந்த சரீரத்தை புதுப்பிப்பாரு, உங்களை வாழ வைப்பாரு. ஆபிரகாம் எப்படி ஐஸ்வர்யத்துல சம்பிரதாயம் ஆனானோ அதே போல உங்க வாழ்க்கையுமே தேவன் எடுத்து கட்டி வாழ வைப்பாரு. இந்த விசுவாசத்தை நீங்க நம்புங்க, கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாரு சொல்லி நம்ம தலையில் தாழ்த்தி ஜெபிக்கலாமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீ சொன்ன வார்த்தை கொண்டு வசனத்தை கொண்டு கர்த்தாவே நீங்க பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். அதே போல ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் பிரதான காரியம்